திருச்சிற்றம்பலம். வேதனறிதலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகலி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்று வைகாசி மூல நட்சத்திரம் 12/6/2025 வியாழக்கிழமை. பொதுவாக இந்த வியாழக்கிழமை என்கின்ற பொழுது குருவாரம். இந்த வியாழக்கிழமையாகிய குருவாரத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை அமைந்திருக்கிறது. வைகாசி மாதத்து மூல நட்சத்திரம். இந்த ஞானசம்பந்த பெருமான் சிறு வயதிலேயே இறைவன் மீது பக்தி கொண்டிருந்தவர். தந்தையாராகிய சிவபாத விதையாரோடு ஆலயத்துக்கு செல்லுகின்றார். தோணியப்பர் கோயிலுடைய குளத்திலே தந்தையார் நீராடச் செல்லுகின்றார். அவர் நீராடி மூக்கை பிடித்து உள்ளே தண்ணிக்குள்ளே நீராடுகின்ற பொழுது தந்தையை காணாத இந்த குழந்தை அப்பா அம்மா அப்பா அம்மா என்று அலறிய பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை கொடுத்தாள் உமாதேவி. ஞான சம்பந்தம் ஏற்பட்டது. நீராடி விட்டு தந்தை வெளியே வருகிறார். வாயிலே பால் வடிகிறது. யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தது, யாருடைய எச்சிப்பாலை வாங்கி கொடுத்தாய் என்று அதட்டுகின்றார். அப்பொழுது அவர் அந்த இறைவனை எண்ணி பாடிய தேவாரம்தான் தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி. இதுதான் அவர் பாடிய முதல் தேவாரம். இந்த சமய குரவர்கள் என்று நால்வரை சிறப்பாக சொல்வார்கள். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவா சுவாமிகள். இதிலே அந்த மூவர் தேவாரம் பாடிய முதலி என்று போற்றப்படுபவர்கள். 12 திருமுறைகளிலே 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர் நாவுக்கரசு நாயனார். 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். 8ஆம் திருமுறை பாடியவர் மாணிக்கவா சுவாமிகள், திருவாசகம், திருக்கோவையார். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த குரு பூஜை இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே 45வது ஆண்டாக இம்முறையும் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெறுவதோடு பாடசாலை மாணவ மாணவிகள் கலந்து இந்த பூஜையிலே சிறப்பான பன்னிசைகளை இசைப்பதும் சமய பேச்சுகளை கேட்டுக்கொள்வதும் அத்தோடு இந்த பூஜைகள் நிறைவேற்றதும் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் கற்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டு பூஜைகள் நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் ராப்போசன விருந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை ஒவ்வொரு ஆலயங்களும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு சமய நிறுவனங்களும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு பாடசாலைகளும் செய்ய வேண்டும். அவர் இந்த செய்த அற்புதங்கள் இறை அருளை பூர்ணமாக பெற்றவர். அவருடைய பணியை நாமும் தொடர்ந்து அடுத்து வருகின்ற சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குரு பூஜைகளை நிறைவேற்றி இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிலரை பார்ப்போம். அவர்கள் அழகாக பேசுவார்கள், சொல் வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் நடத்தையிலே அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் செய்வதற்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவர்கள் பொய் பேசுகின்றார்கள் என்பதன்றல்ல, அவர்கள் வாக்குறுதிகளை சொல்லுவார்கள். ஏதோ இந்த வாழ்க்கை முழுவதையும் அவர்களுடைய பேச்சிலேயே பலர் மயங்கிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சு வேறு, அவர்களுடைய வாழ்க்கை வேறாக இருக்கும். அவருடைய போதனை வேறு, அவர்களுடைய நடத்தை வேறாக இருக்கும். இயேசுவினுடைய போதனையிலே ஒரு புதுமையை கண்டார்கள். காலாகாலமாக மக்கள் தங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து வந்த சட்டங்களை இயேசு புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருகின்றாரோ என்று மக்கள் ஐயம் கொண்டார்கள். மக்கள் அவருக்கு எதிராக கிளம்பினார்கள். இவர் அமைதியாக, ஒழுங்காக, ஒழுக்கமாக வாழ்ந்த எங்களுடைய சமூகத்தை இவர் குழப்புகின்றாரோ என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கூறுகின்றார், நான் இந்த சட்டங்களை அழிப்பதற்காக வரவில்லை, ஆனால் இந்த சட்டங்களுக்கு நான் புதிய வடிவம் கொடுக்க விரும்புகின்றேன். உண்மையாகவே நீங்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன். சட்டங்களை, ஒழுங்குகளை மோசே வழியாக கடவுள் கொடுத்திருந்தார் என்று மக்கள் நம்பினார்கள், அதை கடைபிடித்தார்கள். ஆனால் கால ஓட்டத்திலே அவர்களுடைய வாழ்வு இந்த சட்டம் சட்டம் என்று சொல்லி, ஒழுங்கு ஒழுங்கு என்று சொல்லி, அவர்களுடைய வாழ்விலே ஒரு பிடிப்பில்லாத தன்மையும், ஒரு வரட்டு தன்மையும், ஒருவர் மற்றவரை அடிமைப்படுத்துகின்ற தன்மையும், ஒரு கொடூரமான சமூகத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இறைவன் அந்த சமூகத்திலே இல்லாமல் போயிருக்கலாம். இறைவன் தான் இந்த சட்டங்களை கொடுத்தார். ஆனால் இந்த சட்டங்கள் மக்களை விடுவிப்பதற்காக, அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக, அவர்கள் மனித நேயங்களை கொண்டவர்களாக, உணர்வுள்ளவர்களாக இருப்பதற்காக இந்த சட்டங்கள் சில வேளைகளிலே இந்த மனித உணர்வுகளை மதிக்காமல், அவருடைய மாண்பை மதிக்காமல், ஏதோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது கடவுள் எங்கள் மத்தியிலே இல்லாமல் போகலாம். அல்லது எங்கள் மத்தியிலே இருக்கின்ற அன்பான, பரிவு கொண்ட, இரக்கம் கொண்ட கடவுளை நாங்கள் மறந்து விடலாம். நமது திருத்தந்தை அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே அவர் நினைவூட்டுகின்றார். கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையையும் காட்டுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே இத்தகைய ஒரு வரட்டு கௌரவங்கள், அதாவது மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற, துன்புறுத்துகின்ற, புண்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவில்லாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி கண்டவர்களாக, எங்களுடைய திட்டங்கள், விருப்புக்கள் சில வேளைகளிலே நிறைவேறாமல் போகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்வையும் நாங்கள் அழிக்க வேண்டும், அவர்கள் வளரக்கூடாது என்று எரிச்சல், பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே கிறிஸ்து உங்களுடைய வாழ்வை நான் மீட்பதற்காக, நான் சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனாலே இந்த சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளை நாங்கள் பெறுகின்றோம் என்கின்ற அந்த பரந்த விரிந்த மனப்பான்மையோடு, உயர்வான நோக்கத்தோடு, எங்களுடைய
எங்களுடைய மனதின் நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதய சுத்தியோடு நாங்கள் எல்லாவற்றையும் அணுக வேண்டும். அதைத்தான் இயேசு சட்டங்களை அழிக்கவல்ல, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகின்றார். நானும் நீங்களும் கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழுகின்ற பொழுது நாங்கள் மென்மேலும் மனித உணர்வுகளை மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் தேடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும், நல்லொழுக்கங்களை, பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். முஹம்மதே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி, அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை பண்படுத்தி, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித
மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.